அவங்க ஜெயிச்சதோட தமிழ்நாடே உயர்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பலன்களை இனிமேல் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அனுபவிப்பாங்க. அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலை, 61 வயசு கிழவிக்கு இது கிடையாது, 10 வயசு பொண்ணுக்கு சேஃப்டி கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பேர் பேசினாங்க, விஜய்க்காக ப்ரொமோட் பண்ணவங்க எங்க போனாங்க? இந்த வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டும் போட்டுட்டு எத்தனை பேர் ப்ரொமோட் பண்ணாங்க? அவங்களாம் எங்க? இதெல்லாமே கார்பரேட்டோட ஸ்டண்ட்டுங்க. 10 வருஷமா 6 மாசம் தாக்கு பிடிக்கிறாரான்னு பார்க்கணும். வேணா எங்க தலைவர் நினைச்சாருன்னா ஒரு 2 வருஷம் வேணா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த 2 வருஷம் ஒழுங்கா ஓட்ட முடியுதா பாருங்க. இல்ல அவர் 6 மாசம் அவர் நேரம் எடுத்துக்கிற வரைக்கும் அது வந்து தமிழ்நாடு தாங்கணும்ல ப்ரோ. அது தாங்கலைன்னா எப்படி பண்றாரு? நீங்க சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்துச்சு? ஸ்டிக்கர் ஆட்சி மட்டும் தான் நடக்குது இந்த தமிழ்நாட்டில். நீங்க சொல்ல போனா ஸ்டிக்கர் ஆட்சி மட்டும் தான் நடக்குது. விளங்காத ஒரு 3 விஷயத்துக்கு கையெழுத்து போட்டாரு. அந்த விளங்காத 3 விஷயத்துல எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. ஆல்ரெடி இருந்த அதே ஸ்கீமை தான் திரும்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி. விஜய் பார்த்தீங்கன்னா துரோகத்தை மக்களுக்கு என்ன? திமுக இது முதல் தடவை பார்த்த தோல்வி கிடையாது. எவ்வளவோ பெரிய தோல்வியை சந்திச்சோம். அதுல இருந்து மீண்டு எழுந்திருக்க கழகம் தான் இந்த கழகம். திமுகவுக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார். திமுகவோட பலமே எதிர்கட்சியா இருக்கும்போது தான் முழு பலத்தையும் முழு இதையும் கண்டிப்பா பாப்பாரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப கதறிட்டு இருக்காரு. ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்காரு. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஜென்சி டிஎம்கே சந்திப்புன்ற நிகழ்வு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது அண்ணா அறிவாலயம், கலைஞர் அரங்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன பேசுறாங்க, என்ன பதிவு பண்றாங்க, எதனால இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க, அடுத்த கட்டம் அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றதுதான் நாம் இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மான். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, என்ன உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி அது பெரிய கூட்டமாச்சு ஆப்போசிட்ல இருக்குது, உங்களால என்ன பண்ண முடியும்? இது ஜென்சி டிஎம்கே மீட்டப். அதாவது ஜென்சி கிட்ஸ்னாலே டிவிக்கில மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. அதை பிரேக் பண்றதுக்காக தான் இங்க உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ப்ரோ, இது வரலாறு காணாத கூட்டம் ப்ரோ. இது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பேசுறது, அதாவது வீட்டில் அரசியல் சொல்லி தராங்கல்ல, அது முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்லி தராது, அது உங்களோட பசங்கன்னு அதை கடத்தி எடுத்துட்டு போறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது எனக்கு எங்க அப்பா சொன்னாரு, மாற்றம் தான் சொல்லி ஒரு அரசியல் இதுலயே உட்காந்துருக்காங்க. நீங்க சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்துச்சு? ஸ்டிக்கர் ஆட்சி மட்டும் தான் நடக்குது இந்த தமிழ்நாட்டில். நீங்க சொல்ல போனா ஸ்டிக்கர் ஆட்சி மட்டும் தான் நடக்குது. ஜென்சி டிஎம்கேவோட இதை ஒடுக்க பார்த்தாங்க இந்த தாவேக அரசு. அதாவது இவங்க கூட்டினா ஒரு எழுச்சி வந்துடும், இதை நம்ம அரசாங்கத்துக்கு பெரிய இதாக இருக்கும், எதிராக இருக்கும்ன்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே போய் அதுக்கு ஒரு தடங்கல் போட்டிருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய மீட்டிங் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியாக நடக்குது. உள்ள ஃபுல்லாக எல்லாமே சின்ன பசங்க தான், 25 to 30 உள்ள சின்ன ஜென்சி கிட்ஸ் தான் எல்லாமே. திமுக நாங்கள் அழிச்சிட்டோம், முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதாவது டிஎம்கே சாஞ்சிருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு, இனிமேல் டிஎம்கே எழுந்துக்காதுன்னு நினைச்சாங்க. கிடையவே கிடையாது. எழுந்து உள்ள நடந்துட்டு இருக்குது எல்லாமே. அதாவது இது ஒரு தோல்வியா பார்க்காம இதுதான் ஒரு முதல் படியா பார்க்கணும். நம்ம இளைஞர்கள் கிட்ட நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றது இந்த புதிய ஆட்சியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. டிஎம்கே தோத்துச்சுனால இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அது கிடையவே கிடையாது. அதாவது இளைஞர் ஆகிய நாங்க எப்பவுமே கழகத்துக்கு கூட துணையா இருப்போம். எங்க தலைவருக்கு எப்பவுமே நாங்க சப்போர்ட்டா இருக்கோம். அந்த சப்போர்ட்டை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு சொல்றாங்களே தவிர அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? அவரு நான் தோத்தாலும் பரவாயில்ல, என்னோட கழகமும் தோத்துருச்சு, நான் பார்க்காத தோல்வியும் கிடையாது, நான் பார்க்காத வெற்றியும் கிடையாதுன்னு சொன்னால அவரு. அது ஓகே, இது இயல்பு. அரசியல்னா தோக்குறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் தான். அதே மாதிரி திமுக இது முதல் தடவை பார்த்த தோல்வி கிடையாது. எவ்வளவோ பெரிய தோல்வியை சந்திச்சோம். அதுல இருந்து மீண்டு எழுந்திருக்க கழகம் தான் இந்த கழகம். கட்சி தோக்கடிச்சானோ நீங்க வரலாறு எடுத்து பார்க்கணும். ராஜீவ்காந்தியோட அலை அடிச்சப்பதுக்கு கூட திமுக அதோட கதை முடிஞ்சு. டெஸ்ஸை போய் உயிர்ப்பித்தவர் கலைஞர். அந்த இதுலயும் மீண்டு எழுந்து வந்துச்சு பாருங்க திமுக 1996. பிரதான ரொம்ப அதிக இடத்துல ஜெயிச்சு வந்துச்சு பாருங்க. 170க்கு மேல ஜெயிச்சு திமுக வந்துச்சு. அதிமுக அப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு. திமுகவுக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார். விளங்காத ஒரு 3 விஷயத்துக்கு கையெழுத்து போட்டாரு. அந்த விளங்காத 3 விஷயத்துல எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. ஆல்ரெடி இருந்த அதே ஸ்கீமை தான் திரும்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி. பெண்களுக்கு ஏற்கனவே திமுக அரசுல பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொன்னது? இன்னைக்கு அங்க ஒரு கொலை, இங்க ஒரு கொலை, 61 வயசு கிழவிக்கு இது கிடையாது, 10 வயசு பொண்ணுக்கு சேஃப்டி கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பேர் பேசினாங்க, விஜய்க்காக ப்ரொமோட் பண்ணவங்க எங்க போனாங்க?
இந்த வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டும் போட்டுட்டு எத்தனை பேர் ப்ரோமோட் பண்ணாங்க? அவங்களாம் எங்க? இதெல்லாமே கார்பரேட்டோட ஸ்டண்ட்டுங்க. சார் வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாம இருக்காங்க சார் மக்கள். சரி. பெரம்பூரை தவிர்த்து பெரம்பூரோடைய எம்எல்ஏ யாருன்னு கேட்டா மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்ம விஜய் அவர்கள்னு சொல்லிடுவாங்க. கொளத்தூரோ இல்லைன்னா வந்துட்டு திருவள்ளூரோ யாருங்க வேட்பாளர், உங்களோட எம்எல்ஏ யாருங்க அப்படின்னு கேட்டாலே தெரியும். மக்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ முழுக்க முழுக்க வந்து அரசியல் வந்து இதுவாக கொண்டு போயிட்டாங்க. சோஷியல் மீடியா ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டாங்க முழுக்க முழுக்க. அதுலேருந்து அது வெளியே வரத்துக்கான ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராசஸ் தான் இந்த ஜென்சி. அது உண்மையான விஷயமா இருக்கும் பட்சத்தில் தான் நான் போஸ்ட்டை போடுவேன். இப்போ இருக்கிற ஜென்சிலாம் இருக்காங்க பாருங்க, படிப்பே அறிவில்லை, ஒன்றும் தெரியல, எல்லாம் கொரோனா பாஸ். அவர் என்னன்னா எடப்பாடியார் என்னன்னா கொரோனா பாஸ், நான் தான் உங்களை பாஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, அப்படி கேட்குறாரு ஓட்டை. இவர் என்னன்னா நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் வந்து இனிமேல் நல்லா பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமோ என்னென்னா. ஆனால் நம்ம மக்கள் வந்து இது உண்மையாலுமேங்க திமுக வந்து தோல்வியில் அடையல, மக்கள் மனசில் நல்ல நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு. இனி அடுத்த 10 வருஷத்துக்கு விஜய் அண்ணா தான் அப்படின்றாங்க. 10 வருஷமா 6 மாசம் தாக்கு பிடிக்கிறாரான்னு பார்க்கணும். வேணா எங்க தலைவர் நினைச்சாருன்னா ஒரு 2 வருஷம் வேணா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா பார்க்கும். முதல்ல இந்த 2 வருஷம் ஒழுங்கா ஓட்ட முடியுதா பாருங்க. 6 மாசத்துலயே ஆட்சி இப்படி தள்ளாடுது. எங்களுடைய ஆட்சி அடுத்த இடைத்தேர்தல் ஏதாவது வந்துச்சுன்னா பாருங்க, நாங்க தான் திரும்பி வருவோம். இல்லை, அவர் 6 மாதம் அவர் நேரம் எடுத்துக்கிற வரைக்கும் அது வந்து தமிழ்நாடு தாங்கணும்ல ப்ரோ. அது தாங்கலைன்னா எப்படி பண்ணுறாரு? என்ன ஸ்டாலின் அங்கிள், உங்களுக்கு இங்க ஒன்றும் நடக்கலையா, அங்க ஒன்றும் நடக்கலையா, இங்க இந்த குத்தம் நடக்குது அங்க குத்தம் நடக்குதுன்னு இவ்வளோ கேள்வி கேட்ட போவேன். இன்னைக்கு இவ்வளோ குத்தங்கள் நடக்குது, இதை திருப்பி கேட்பாங்கன்னு தெரியாது. திமுகவோட பலமே எதிர்கட்சியா இருக்கும்போது தான் முழு பலத்தையும் முழு இதையும் கண்டிப்பா பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப கதறிட்டு இருக்காரு. ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்காரு. அவங்க ஜெயிச்சதோட தமிழ்நாடே உயர்ந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அது அதனுடைய பலன்களை இனிமேல் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அனுபவிப்பாங்க. சினிமா முகத்தால வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்த்து வச்சு ஒரு கன்ஃபியூஷனான கொள்கை வச்சுட்டு இருக்கானுங்க. அது எப்படி எடுப்போம்? நாங்க வந்து ஒரே திராவிடம் தான். மே 4 எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. மே 4 கொஞ்சம் கஷ்டமா தான் போச்சு. ஆனா ரொம்ப ஒரு உறுதியோட இருந்தோம், எப்படியாவது நம்ம தலைவர் வந்துருவாருன்ட்டு. ஆனா இது வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப வருத்தமா இருந்தது. இல்ல திமுக ஒன்றும் தோல்வி ஒன்றும் புதுசு இல்ல. மக்களை வந்து ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. போய் பேசுறவங்க ஏமாத்துறவங்களாம் பார்த்துருப்போம். ஆனா இங்க துரோகம் மக்களுக்கு இணைக்க கூடாது. விஜய் பார்த்தீங்கன்னா துரோகத்தை மக்களுக்கு என்ன இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு அப்புறம் தான், இந்த லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயினுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவருக்கே தெரியும் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. அதனால போன போக்கில் அடிச்சு விடுவோமே, என்னென்னலாம் நம்ம சொல்லுவோமோ எல்லாத்தையுமே சொல்லி விடுவோமே. கஜானா காலியாக இருக்கு அப்படின்னாக்க உனக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறம் என்ன அரசியலை கற்று வச்சுக்கிட்டு இருக்க? நீ கற்று வச்சுக்கிட்டு இருக்கிற அரசியலை வச்சுட்டு மக்களை ஏமாற்றி நடிப்பு வச்சுட்டு. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.